வாழ்க வளமுடன். ஒரு மனிதன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். ஆல்காலுக்கு அடிமையாயிட்டார். என்ன காரணங்க? ஒரு மனிதனுக்கு ஆல்காலுக்கு அடிமையாயிட்டாரு. அப்ப அந்த தண்ணியிலே இருக்காரு. ஒரு சில நபர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் நல்லது கெட்டதுன்னா போனா, அவங்க சாப்பிடுவாங்க. லிமிட்டா வெளி தெரியாம இருந்துக்குவாங்க. சில பேர் எப்படின்னாங்க, மாசத்துல ஒரு தடவ வெளியூர் போறம்போது ஒரு ஃபங்ஷன் அந்த மாரி தான் ஆல்கால் சேர்த்திக்குவாங்க. அது கரெக்ட்டா இருந்துட்டு அதோட முடிச்சுக்குவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, லைஃபாவே எனி டைம் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்ல ஒரே சண்டை, காசு கேட்டு காசு காட்டு பெரிய பிரச்சனை பண்ணி, அடிதடி சண்டை, இருக்கிற ஏனபணத்தெல்லாம் வித்து, அத பண்ணி, இத பண்ணியே தண்ணி போடுறாங்க. சில பேர் என்னங்க காசே கிடைக்கலன்னு வச்சுக்க, வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வாங்கிட்டு வந்துட்டு அதான் தண்ணி போட்டுருப்பாங்க. மறுநாள் வேலைக்கு போ மாட்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடாம இப்படி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எனி டைம் அது சொத்து இருந்தாலும் சரி விற்று எனி டைம் போதையில தான் இருப்பாங்க. தண்ணி போட்டே இருப்பாங்க. இது ஆல்கால். ஒரு மனிதனோட சாதகத்தில இந்த ஆல்கால் ஏன் வருது? இது ஏன் இப்படியே அவங்க தண்ணி குடிச்சு ஒரு உடம்ப கெடுத்துக்கிறாங்க? ஆல்கால் உள்ள போகவே ஏன் உடம்ப கெடுத்துக்கிறாங்க? இது எப்படி சாதகத்தில பார்க்கலாமா? சாதகத்தில வருமா? இல்ல சாதகத்தில தெரிஞ்சுக்க தான் முடியுமா? இதுதான் மெயின். அப்ப ஒரு மனிதன் சாதகத்தில சந்திரன மனோகாரகன். அவருங்க சந்திரன் மனோகாரகன். அந்த சந்திரன் குரு பார்வை இருந்தாலோ, அந்த சந்திரன் ஒரு நல்ல நிலைமையில இருந்தாலோ, உச்ச ஆட்சி பெற்றிருந்தாலோ தகிரியமா இருப்பாருங்க. தகிரியசாலி. மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லுவாரு. நல்ல ஒரு சுறுசுறுப்பாரு. எல்லா குடும்பத்தையும் நல்ல முறையில கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். ஆனா அதே சந்திர பகவான் வீக்கான நிலைமையில நீச்சமானாலோ, அதே பாவக்கிரகம் அந்த அந்த சந்திரனை பார்த்தாலோ, மனசு அப்படியே வெந்து போயிரும் அவங்களுக்கு. அப்படியே நொந்து போயிடுவாங்க. ஒரு சின்னதை கூட அவங்களால தாங்க முடியாது. நடுக்கம் வந்துடும். அப்போ நடுக்கம் வரும்போது என்னங்கிறாங்க, அப்போ அந்த ஆள்கால் உள்ளே போனால் தான் அதை மறக்கிறாங்க. மறந்து அந்த தெம்பா அதிலேயே அதில் போயிடுறாங்க. மறுபடியும் போதை குறையணுன்னே அந்த நடுக்கம், அந்த பயம் வந்துடும். இன்னொரு மனிதன் இவரை தாக்கி பேசினாலோ, என்ன நார்மலாக இருக்கும்போது பேசினாலோ, அவர் தண்ணி போட்டு வந்தாங்க அவர் பேசுவார். தண்ணி போடாமல் அந்த ஆளை போய் இப்போ சண்டைக்கு போக மாட்டார், பிரச்சனை போக மாட்டார். இப்போ அவர் தண்ணி போடாமல் இருக்கார் நார்மலாக. அவரை இன்னொரு நபர் இப்படிலாம் இருக்காதப்பா, இதெல்லாம் தப்புப்பா, சம்பாதிக்கிறது பாரு, பிள்ளை வீட்டில் ரன் பண்ண பாருன்னா தலையாடிக்கிட்டே கேட்டே போயிட்டு தண்ணி போட்டு அவர் விட்டு சண்டை போவார். நான் ஏன் இஷ்டம், நான் பண்ணு, நீ யார் இது கேட்குறதுக்கு? அப்போ அந்த தண்ணி ஏன் போடுறாருன்னா, மனசு இப்போ சூரியன்னா என்ன, சூரிய சொல்கிறது அப்படின்னா அது ஆத்மாகாரகன். சந்திரனா மனசுக்காரகன், உடம்புக்காரகன். உடம்பை நடுங்க வச்சிடும் சந்திர பகவான். அப்போ சந்திர பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த மனுஷன் ஆல்கால் சேர்த்திக்காமல் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தொழில், விவரம், குடும்பம், லைஃப்பை கொண்டு போகிறது அப்படின்னா அந்த மாதிரி எண்ணம் உருவாகும். சந்திரன் மனோகாரகன் சரியில்லைன்னு வச்சுங்க, அவ்வளோதான், வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் லக்கணத்துக்கு சந்திரன் எத்தனை கூடையவன், சந்திரன் உச்சம் பெற்றுக்காரா, நீச்சம் பெற்றுக்காரா, சந்திரன் சனி சாரம், ராகுக்கு சாரம், அதாவது தேய்புரையில் சூரியனும் சந்திரனும் பாவகிரகம். இதெல்லாம் பார்த்து தான் அவர் தண்ணி போடுறதை நிப்பாட்ட முடியுமா, அதை நிப்பாட்ட முடியாதா அப்படிங்கிறத ஒரு பார்க்கணும். ரெண்டாவது இதுவும் உண்டு. ராகு பகவான் தான் இந்த போதைக்கு காரகன். ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டதில், தண்ணி போடுறதுல எல்லாத்தையுமே அடிமையாக்கக்கூடியது ராகு பகவான் தான். இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் அவ்வளோ ஒரு மோசமான பிளானட். நல்ல வழியிலையும் கொண்டு போவாங்க அந்த ராகு பகவான், கெட்ட வழியிலையும் கொண்டு போயிடும். ராகு சனி, இதே சந்திரன் பார்வை பார்த்தா அவர் குடிச்சே இறந்துடுவாருங்க. இதாங்க லைஃப். நாங்களாம் பல சாதம் பார்த்துட்டு எங்களுக்கு பயமாக இருக்கும். ஆஹா, கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் இருக்குது, இவர் என்ன ரன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இதே பொருத்தம் பார்க்கும்போது அதை நாங்கள் பார்த்துருவோம். இவர் என்ன இப்போ உள்ள ஆள்கால், இவர் என்ன ஆள்கால் சாப்பிடுவாரா, இவர் ஆல்கால் சாப்பிட்டு இவர் குடும்பத்தை ரன் பண்ணுவாரா, இந்த மனைவி நல்ல முறையில் வச்சு பார்ப்பாரா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோன்னே தெரியும். ஆனால் அது ஓரளவுக்கு தான் நாங்கள் சொல்ல முடியும். மற்றபடி பொருத்தங்கிறதும் எல்லாமே நல்லா இருக்குது, சொந்த மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இதை போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? பார்த்து பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளும் சொல்லணும். மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்லவா, அதை நாங்கள் சொல்லுவோம். அதை பாருங்கள், அந்த ராகு, சனி, சந்திரன், இது பார்வைகளோ இந்த மூணு பிளானட்டும் சரியில்லாத இதில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவர் போதைக்கு அடிமை, மனோகாரகன். இந்த 3 பிளானட்டும் ஒருத்தர் பார்த்துக்கிறதோ, இந்த 3 பேரும் சரியில்லாத இடத்துல நீச்சத்தில் இருந்தோ அப்படி இருந்தாலே வக்கர கிரகம்
வக்கர கிரகம் இருந்து அதையே பாருங்கள், அந்த ராகுவோட சேர்ந்தாலோ கோச்சாரத்தில் ராகு கேது வந்தாலோ இந்த நல்லா இருப்பாருங்க மனுஷன். நல்லா இருந்தார். அந்த திடீர்னு பார்த்தி அப்படி தண்ணி போட்டு பேசிட்டு அனாவசியமாக சுற்றிட்டு அலைகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய சாதத்தை போய் பார்க்கும்போது அந்த கோச்சார கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராகு, சனி, சந்திரன் அதில் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டு இன்வால்வ் ஆகிட்டே வருவாங்க. அப்போ தான் ஆஹா இப்போ நாளை இப்போ நீங்கள் இந்த 4-5 மாதம் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களான்னு அவர் கேட்டால், ஆமாங்க இதுக்கு மேலே பிள்ளை இல்லைங்க, இப்போ சேருவார் சேர்ந்து சரியில்லைங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில் போவாங்க. அப்போ சேருவார்னு என்ன, சனி சந்திரன் ராகு கோச்சாரத்தில் சேருவார் இப்போ போயிட்டுருக்கு, அதுதான் வந்து அவர் இந்த பழக்கத்தில் இருக்கார் அப்படி சொல்லுவோம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, இங்கே கயிறு கட்டுற பக்கம்னா நீங்கள் போய் கட்டிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். ஆனால் அதை வந்து இவர் இவ்வளோ நாளைக்கு தான் போதையில் இருப்பார், அந்த போதையில் இருக்கும்போது ஆயில் இதுவும் போயிருமா, ஆயில் பங்கமாயிருமா, இல்லை என்ன அப்படிங்கிறது அந்த ஆயில் காரகனையும் பார்க்கணும். அவங்க சாதகத்தில் 8 குடையவன் 6, 8, 6, 12 இந்த இதையும் பார்க்கணும். சனி சந்திரன் ராகு இது சேர்க்கை, இது பார்வை, கோச்சாரத்தில் என்ன மாதிரி பார்க்குது, திசா புத்தி எப்படி போயிட்டுருக்குது, ஆயில் எப்படி இருக்கும், இந்த போதை அந்த ஆள்காலே அவர் இருந்துருவாரா, இல்லை அவர் நல்ல நிலைமைக்கு மறுபடியும் திரும்பி வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்து அதை நம்ம நல்ல முறையில் பேச முடியும். ஏன்னா இப்போலாம் வந்து என்னங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போதைக்கு தான் அடிமை. எல்லாமே பொழுதுனைக்கும் வேலை சம்பாதிக்கிறாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு உணவு கூட இல்லாமல் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மகா தப்புங்க. அதை திருத்துறதுக்கு பாருங்கள், உங்கள் சாதத்தில் பாருங்கள். அதாவது சனி சந்திரன் ராகு இன்வால்வ் ஆகுதா, பார்க்குதா, பார்வையா, சேருதா கோச்சாரத்தில், இவர் எப்போ இருந்து பழக்கம், இல்லை எவ்வளோ நாளைக்கு இவர் இந்த மாதிரி இருப்பார் என்னங்கிறத அவங்க சுய சாதத்தில் என்ன திசை பூச்சி போடுதோ அதை பார்த்து கண்டறிஞ்சு அதை வாழ்க்கையில் சேர்க்கிறதுக்கான என்ன எல்லா வழியும் நம்ம கண்டிப்பாக நம்ம தெளிய வைக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.